வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆவணி மாத சிறப்பு பற்றி சில நிமிடத்துளிகள் யாம் அறிந்ததை எடுத்து எம்புகிறேன். ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் காலமாகும். இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் சிவபெருமானையும் காக்கும் கடவுளான திருமாலையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம். விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களால் விநாயகப் பெருமானின் பிறந்த தினமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகை. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரின் அவதார தினமாக கொண்டாடுகிறோம். தடைகளை நீக்கும் கடவுளாக அவரை வழிபடுகிறோம். சதுர்த்தி விரதம் தொடங்குபவர்கள் ஆவணி வளர்பிறையில் வரும் விநாயகர் சதுர்த்தியில் இருந்து விரதம் தொடங்குவார்கள். அதுபோல் சங்கடகர சதுர்த்தி விரதம் தொடங்குபவர்களும் ஆவணி மாதத்தில் வரும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் இருந்து விரதத்தை கடைபிடிப்பார்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்தின் தேய்பிரையின் 8ஆம் நாள் வரும் அஷ்டமி திதி கிருஷ்ணர் அவதரித்ததால் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பல தீமைகளை அழித்து உலகை காக்க வந்த விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் பிறப்பை கூறும் ஒரு புனித நாள் கிருஷ்ண ஜெயந்தியாகும். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு பெறும். அப்படி ஆவணி மாதத்தில் சிறப்பு பெறும் நட்சத்திரம் மூல நட்சத்திரமாகும். ஆவணி மாத மூல நட்சத்திரம் சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும். சிவபெருமான் தனது முக்கியமான திருவிளையாடல்களை நிகழ்த்தியது இந்த ஆவணி மூல நட்சத்திரத்தில் தான். மூதாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி வாங்கிய திருவிளையாடல் நிகழ்ந்ததும், மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக மாற்றி திருவிளையாடலை சிவபெருமான் நிகழ்த்தியதும் இதே ஆவணி மூல நட்சத்திரத்தில் தான். மானிட ரூபத்தில் பூலோகத்திற்கு வரப்போவதாக மாணிக்க வாசகருக்கு குறித்து கொடுத்ததும் இந்த நன்னாளே. ஓணம் பண்டிகை ஆவணி பௌர்ணமியில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது கேரளத்தின் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். கேரள மக்கள் இதை அறுவடை திருநாளாகவும் கொண்டாடுகிறார்கள். திருவோணம் என்பது இந்தியாவின் தென் தமிழகத்திலும் கேரள மாநிலத்திலும் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய மிக்க சிறப்பான திருவிழா. தமிழர்களுக்கு சித்திரை மாதம் வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடுவது போல் மலையாள மக்கள் ஆவணி மாதத்தை வருடத்தின் முதல் மாதமாக சிறப்பாக கொண்டாடுகின்றனர். மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கினையை அடக்கிட திருமால் வாமனராக அவதரித்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டதாகவும், அதற்கு அவர் இசைந்தவுடன் முதல் அடி பூமியிலும் 2வது அடியில் வானத்தையும் அளந்த வாமனர் 3ஆம் அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவரை அழிக்க முற்படும் போது மகாபலி சக்கரவர்த்தி, வருடத்தில் ஒரு நாள் நான் பூலோகம் வந்து எனது மக்களை காண எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கோரியதை ஏற்று வாமனன் அருள் புரிந்த இந்த நன்னாளில் என்ற நம்பிக்கையில் அடிப்படையில் மக்களை காண வரும் மகாபலியை வரவேற்கும் நாளாக ஓணம் திருநாளை கேரள மக்கள் கொண்டாடுகின்றனர். நன்றி. இந்த ஆவணி மாத திருநாளில் வரும் ஓணம் பண்டிகை குறித்து ஒரு சில வரிகளில் ஒரு கவிதை. ஓணம் வந்தல்லோ திரு ஓணம் வந்தல்லோ, ஓணம் வந்தல்லோ திரு ஓணம் வந்தல்லோ, பெண்டு பிள்ளை பூப்பறிச்சு ஓணம் வந்தல்லோ, திரு ஓணம் வந்தல்லோ, குஞ்சு குழுவன் ஆடி கழிச்சு ஓணம் வந்தல்லோ, திரு ஓணம் வந்தல்லோ, மாவழி வந்தல்லோ கதகளி கண்டல்லோ, மாவழி வந்தல்லோ கதகளி கண்டல்லோ, 3 அடி மண் கேட்ட குட்டன் வந்தல்லோ, கிருஷ்ண குட்டன் வந்தல்லோ, வெண்ணை தாலி கண்டல்லோ ஆடி கழிச்சல்லோ, கண்ணன் ஆடி கழிச்சல்லோ, தேடி தேடி பறிச்ச பூவால் வாசல் தோறும் வண்ணம் செய்த பாவையரோடு கண்ணன் ஆடி கழிச்சல்லோ, கண்ணன் ஆடி கழிச்சல்லோ, ஓணம் வந்தல்லோ திரு ஓணம் வந்தல்லோ, பச்சை வாழை இலையில் மிச்சமில்லாது பரப்பிய அறுசுவை பதார்த்தத்தை மிகு இச்சையுடனே அள்ளி தின்று மக்களுடன் மகிழ்வு கொண்டல்லோ, குருவாயூரப்பன் மகிழ்வு கொண்டல்லோ, அவருடன் கூடி கழிச்சல்லோ, கொண்டாடி மகிழ்ந்தல்லோ, வாமன ரூபன் கொண்டாடி மகிழ்ந்தல்லோ, ஓணம் வந்தல்லோ திரு ஓணம் வந்தல்லோ. நன்றி. வாழ்க வளமுடன். சூப்பர் 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 சாங், சூப்பர் இன்ஃபர்மேஷன். நல்லா இருந்தது மேம். நீங்க இத இதுல குரூப்ல கூட போடலாம். இந்த பாட்டு போட்டிருக்கிறேன்.